வச்சுங்க. உங்களுக்கு வேணாம் போக மாட்டேங்குது. அவர் எம்எஸ்கே அமைப்பாளர் சொன்னார், ஈரோட்டில் ஒரு பொண்ணு முதல் சம்பளத்தை வாங்கி கொடுத்தது நம்மகிட்ட பயனடைஞ்ச பொண்ணுன்னு சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நாங்கள் இந்த 15 வருஷத்தில் ஒரு 3000 பேர் அனுப்பிச்சிருக்கிற பட்டதாரியாகி வெளியில். அந்த 3000 பேரில் 2 பேர் முதல் சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2 பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போய் முதல் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சந்தோஷம் அளவே இல்லை. அந்த வருஷம் அந்த கூட்டத்தில் சொன்னோம், இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் படித்து முன்னேறி வேலைக்கு போய் தொழில் செஞ்சு கல்யாணம் மூச்சு குழந்தை குட்டியோட சந்தோஷமாக பொழைக்கிற போது நீங்கள் ஒரு பையனுக்கோ ஒரு பிள்ளைக்கோ இந்த ட்ரஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும்போது தான் சொல்கிறேன் நான். நீங்கள் கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை பயனடை, இப்போ நீங்கள் பயனடைகிற மாதிரி யாரோ கொடுத்த பணத்தை தான் நாங்கள் உங்களுக்கு வாங்கி தர்றோம். அதே மாதிரி நீங்கள் நல்லா இருக்கிற போது பின்னாடி ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழித்து நல்லா இருக்கும்போது நீங்கள் வந்து அதை நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்து நம்ம மூலம் ஒரு புள்ள ஒரு பையன் படிக்கணும்னு சொல்லி தயவு செய்து அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் எல்லாருமே இந்த ட்ரஸ்ட்டுக்கு உதவணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொன்னதில் இன்னொரு பாயிண்ட்டு, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ ஆர் யூ. டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ ஆர். கடைசியாக சொன்னார், அது அற்புதமான வார்த்தை. உன்னோட நண்பனை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன். நீ உன்னை பற்றியே சொல்ல வேண்டாம், உன் நண்பன் எப்படிப்பட்டவன்னு சொன்னாவே நீ அப்படித்தான் இருப்பேன்னு அர்த்தம். அதான் அவர் சுட்டி காட்டினார். அது மாதிரி நான் மறுபடியும் அவர் ஞாபகப்படுத்தினால எனக்கு மறுபடியும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால, தீய நண்பர்கள் இருந்தால் இன்றைக்கே கட் பண்ணிடுங்க, அல்லது கட் பண்ண முடியலன்னா அவனை ஃபாலோ பண்ணாதீங்க. அதனால் வந்து நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் தாய் தகப்பன் சந்தோஷப்படணும், மற்றவங்களும் சந்தோஷப்படணும், சொந்தக்காரன் சந்தோஷப்படணும்னா நீங்கள் எல்லாரும் படித்து முன்னேறி எல்லாருமே அரசாங்க வேலைக்கு போகணும் அல்லது பெரிய தொழிலதிபராகணும்னு வாழ்த்துறேன். அடுத்தபடியா செக்கு வழங்குங்களா மாணவர்களுக்கு கரண்ட் வந்துருச்சு சொல்லுங்க. ஸ்டாண்ட் எங்க? ஹலோ ஹலோ, இந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். மாணவர்களுக்கு இப்பொழுது அவர்களுக்கு உண்டான காசோலை வழங்குவதுதான் மெயின் அஜெண்டா. இப்போ ஒவ்வொருத்தரா பேர் படிக்கிறேன். உங்க பேர் சொல்லும் போது